இயேசுவின் அன்பு சகோதரமே, மே மாதம் 28ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் பாரிஸ் நகர் புனிதர் ஜெர்மாயின் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த ஜெர்மாயின்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். புனிதர் ஜெர்மாயின் பாரிஸ் மறைமாவட்ட ஆயரும் ஏழைகளின் தந்தை என அறியப்படுபவரும் ஆவார். பிரான்ஸ் நாட்டின் அவுடன் என்ற இடத்தின் அருகே வசதியுள்ள கல்லோ ரோமன் என பெற்றோருக்கு பிறந்த ஜெர்மாயின் பர்கண்டியில் உள்ள அவலான் என்ற இடத்தில் கல்வி கற்றார். தமது 35 வயதில் புனிதர் அக்ரிப்பினா என்பவரால் குருத்துவ அருள் பொழிவு சேவிக்கப்பட்டார். பின்னர் அருகாமையில் உள்ள புனிதர் சிம்போரியன் துறவு மடத்தின் மட அதிபதியானார். கிபி 555ஆம் ஆண்டு பாரிஸ் நகரின் ஆயர் சிபேலியஸ் இறந்துவிடவே அரசர் முதலாம் சில்டேபர்ட் ஜெர்மாயினை ஆயராக தேர்ந்தெடுத்து அருள் பொழிவு சேவித்தார். ஆயர் ஜெர்மாயின் அவர்களின் ஆலோசனைகளாலும் செல்வாக்கினாலும் அரச குடும்பமே ஒரு சிறப்பான சீர்திருத்த வாழ்க்கை வாழ்ந்தது. அரசவையில் பணியாற்றிய போதும் ஏழ்மையும் துறவு வாழ்வையும் ஒருபோதும் எக்காரணத்தை முன்னிட்டும் கைவிடவில்லை. தன்னுடைய ஒருத்தல் வாழ்வினாலும் அருமையான எளிமையான மறையுரையாலும் மக்களை இறைவன் பால் ஈர்த்தார். இவரது மறையுரையை கேட்கவே மக்கள் கூடி வந்து காத்திருந்தனர். 566ஆம் ஆண்டு டூர்ஸ் நகரில் நடந்த கிறிஸ்தவ மாநாட்டில் பங்கு பெற்றார். கிபி 557ஆம் ஆண்டு முதல் கிபி 573ஆம் ஆண்டு வரை பாரிஸ் நகரில் நடந்த 3ஆம் மற்றும் 4ஆம் மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். கவுல் மாநிலத்தில் வழக்கத்தில் இருந்த பாகானிய பழக்கங்களை முறித்து கொள்ளும்படி அரசனை அவர் தூண்டினார். இவ்வாறு சிறப்பான முறையில் இறைப்பணியை செய்த ஆயர் ஜெர்மாயின் கிபி 576ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் மரித்தார். அரசவையில் அரசருக்கு நிகராக வாழ்ந்த போதிலும் ஏழ்மையை கடைபிடித்து தனது பணியை சீரும் சிறப்புமாக செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் ஏழ்மை என்னும் உயர் பண்பை வளர்த்து கொள்ள இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.